கரையோரங்கள் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்க. கனமழை பெய்யும் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் தீவிரமடைந்து வட தமிழகம் நோக்கி நகரும் என கணிப்பு. விழுப்புரம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் ஆரஞ்ச் அலர்ட். சென்னையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வலுக்க தொடங்கும் மழை. விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். பல்லாவரத்திலிருந்து பம்மல் செல்லும் சாலையில் பெருக்கெடுத்த மழை நீர். பொதுமக்கள் தவிப்பு. தொடர் மழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 28,000 கன அடியாக உயர்வு. அருவிகளில் குளிக்க தடை விதிப்பு. தொடர் கனமழையால் நாகை மாவட்டத்தில் நீரில் சாய்ந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள். அம்பை சுற்றுவட்டாரத்தில் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. ஒஞ்சாத்து ஓடையில் ஏற்பட்ட வெள்ளம் ஸ்ரீனிவாச நகர் குடியிருப்புகளில் புகுந்தது. குற்றால அருவிகளில் 6வது நாளாக வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு தடை. மதுரையிலிருந்து இன்று இரவு 8:30 மணிக்கு தாம்பரத்துக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில். போத்தனூரில் இருந்து இன்று இரவு 11:50 மணிக்கு 10 பொதுப்பெட்டிகளுடன் சிறப்பு ரயில் இயக்கம். தீபாவளி விடுமுறை முடிந்த நிலையில் ஆம்னி பேருந்துகளில் பல மடங்கு உயர்ந்த கட்டணம். கோவையிலிருந்து சென்னைக்கு 4,200 ரூபாயும், மதுரையிலிருந்து சென்னைக்கு 4,000 ரூபாயும் வசூலிப்பு. சென்னையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி பட்டாசு வெடித்ததாக 319 பேர் மீது வழக்கு பதிவு. 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பு. தீபாவளியையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம். 10% எண்ணெய் பயன்பாட்டை குறைத்து யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டுகோள். ஜப்பானில் முதல் பெண் பிரதமராக சானே தகாய்ச்சி தேர்வு. குதிரை போல உழையுங்கள் என மக்களுக்கு வேண்டுகோள். தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2,080 ரூபாய் அதிகரித்து 97,440 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 260 ரூபாய் அதிகரித்து 12,180 ரூபாயாக உயர்ந்தது. கரையோரங்கள் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்க. கனமழை பெய்யும் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல்.
வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் தீவிரமடைந்து வட தமிழகம் நோக்கி நகரும் என கணிப்பு. விழுப்புரம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் ஆரஞ்ச் அலர்ட். சென்னையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வலுக்கத் தொடங்கும் மழை. விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். பல்லாவரத்திலிருந்து பம்மல் செல்லும் சாலையில் பெருக்கெடுத்த மழை நீர். பொதுமக்கள் தவிப்பு. தொடர் மழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 28,000 கனஅடியாக உயர்வு. அருவிகளில் குளிக்க தடை விதிப்பு. தொடர் கனமழையால் நாகை மாவட்டத்தில் நீரில் தாய்ந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள். அம்பை சுற்றுவட்டாரத்தில் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. ஒஞ்சாத்து ஓடையில் ஏற்பட்ட வெள்ளம் ஸ்ரீனிவாச நகர் குடியிருப்புகளில் புகுந்தது. குற்றால அருவிகளில் 6வது நாளாக வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு தடை. மதுரையிலிருந்து இன்று இரவு 8:30 மணிக்கு தாம்பரத்துக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில். போத்தனூரில் இருந்து இன்று இரவு 11:50 மணிக்கு 10 பொதுப்பெட்டிகளுடன் சிறப்பு ரயில் இயக்கம். தீபாவளி விடுமுறை முடிந்த நிலையில் ஆம்னி பேருந்துகளில் பல மடங்கு உயர்ந்த கட்டணம். கோவையிலிருந்து சென்னைக்கு 4,200 ரூபாயும், மதுரையிலிருந்து சென்னைக்கு 4,000 ரூபாயும் வசூலிப்பு. சென்னையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி பட்டாசு வெடித்ததாக 319 பேர் மீது வழக்கு பதிவு. 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பு. தீபாவளியையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம். 10% எண்ணெய் பயன்பாட்டை குறைத்து யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டுகோள். ஜப்பானில் முதல் பெண் பிரதமராக சானே தகாய்ச்சி தேர்வு. குதிரை போல உழையுங்கள் என மக்களுக்கு வேண்டுகோள். தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2,080 ரூபாய் அதிகரித்து 97,440 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 260 ரூபாய் அதிகரித்து 12,180 ரூபாயாக உயர்ந்தது.